மக்களே வெல்கம் டு வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் செக்கப் தான் போக போகிறோம். 8வது மாத கடைசி இன்றைக்கி செக்கப் வர சொல்லி இன்றைக்கி வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறேன்னு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஹைப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், கண்டிப்பாக பாயிண்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகே, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் செய்யலை. மாமா சாப்பாடு மட்டும் வச்சு விட்டாங்க. நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு. வேறு குழம்பெல்லாம் எதுவும் வைக்கலை. இன்றைக்கி வந்து குளுக்கோஸ் டெஸ்ட்டு அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரமாக போகணும். அதனால் வந்து எதுவும் செய்யலை. கொஞ்சமாக திராட்சையும் ஆப்பிள் வந்து பாதி ஆப்பிள் வந்து எடுத்துக்கிட்டேன். பாதி ஆப்பிள் வந்து வச்சுட்டு போயிடலாம். வந்துட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ மணி ஆகும்னு தெரியலை, பார்க்கலாம். ரோஸ் தான் பறித்து வைக்க போகிறேன் என் தலையில். அழகாக இருக்குல்ல, நம்ம வீட்டில் ஊற்றுது. பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டெஸ்ட்டில் குளுக்கோஸ் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை வேணா சரி, எந்த பக்கம் இருந்து குடிச்சா ஏன் பாப்பா நானே உட்கார முடியாம கொமட்டிட்டு இருக்கேங்கிறாங்க. ஆமாம், கிழக்க பார்த்து குடி அப்படிங்கிறாங்க. ஆமாம், மூஞ்சி பருத்தி அவங்களுக்கு சூடாக இருக்கப்பியா கைதா சூடாக போட்டாங்க. இதுயா காயப்பாரு பாட்டி சொல்கிற மாதிரி கிழக்க பார்த்துட்டு குடிக்கிறேன். ஏங்க கிழக்க பார்த்து தான் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்ணுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பெரியவங்க சொன்னாங்களாமா. என்ன நான் ஆனால் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். மாத்திரை மருந்தை கடிச்சிட்டு கண்டுபிடிச்சே வெள்ளைக்காரன், ஆனால் அதை எப்படி சாப்பிடணும்னு கண்டுபிடிச்சே நம்ம. உள்ளேருந்து வந்துட்டாங்க மேடம். இப்போ எங்கே போகிறோம்னா ப்ளட் டெஸ்ட்டு, வேறு யூரின் டெஸ்ட்டா, யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுக்க போகிறோம். எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்களா? பாப்பா ஏமா இது உனக்கு கடைசி ரத்தமா அவங்க எடுக்கிறது? ஏன் என் உடம்புல ரத்தம் இல்லை, அவங்க எடுத்தாங்கன்னா முடிஞ்சிச்சு. கடைசி ரத்தத்தை எடுத்துக்க போகிறாங்க. ப்ளட் செக்கப் கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்துட்ருக்குறோம். மணி இப்போ 11 ஆயிடுச்சு. 11 மணி ஆயிடுச்சு. போய் ஒரு டீ குடிக்கலன்னா ப்ளட் செக்கப்லாம் கொடுத்துட்டு வந்தால் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. காலையில் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றதே இல்லை. சும்மா இருக்கிறத வலிச்சு போட்டு வந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா தொட்டாச்சிங்கி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த செடியை பார்த்து. பாருங்க, தொட்டாச்சிங்களா? தொட்டாச்சிங்கி தான். தொட்டதை அப்படியே மூடிடும். பாப்பா உன்னை மாதிரி பாப்பா தொட்டாச்சி உங்கள் அம்மா மாதிரி. தொட்ட உடனே செஞ்சிடும், அது மாதிரி உங்கள் அம்மா மாதிரி இது. யாராக இந்த செடியில் பார்த்துருக்கீங்க? டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தாச்சா? என்ன சொன்னாங்க? பிளட் வந்தாலும் சொல்லுவாங்க, ரிசல்ட் வந்தாலும் சொல்லுவாங்க. அம்மா கொஞ்சம் நிறைய பிளட் இருந்துச்சு. நிறைய பிளட் இருந்துச்சா? நீ கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்துருக்க 2 பாட்டில். அவளுக்கு வரலையாம்மா, அதுக்கு சொல்கிறா. அத்தைக்கு எடுத்தனே வரும், அத்தைக்கு பிளட்டே இல்லைம்மா, எடுக்கிறாங்க பிளட்டே வரல. எடுத்துட்டாங்க, மாற்றி மாற்றி எடுத்தனால நீ பிளட்லாம் போச்சு அத்தைக்கு. கப் முடிஞ்சு வீட்டில் போய் என்னங்க அதை டீட்டெயில் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். ஏன் வா வா வா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அங்கே இங்கே அழுதுட்டு 8 மாதம் ஆச்சு இல்லைங்களா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டோம். இந்த தடவை பிளட் செக்கப்பு, யூரின் செக்கப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது குளுக்கோஸ் குடிக்க சொல்லியிருந்தாங்க.
அந்த இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அதாவது சர்க்கரை அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகலைனாலும் அதே லெவல்ல ஆகல, பிளட் வந்து அதே லெவல்ல அப்படியே இருக்கு. பட் ஆனா வந்து ஒரு பாயிண்ட் வந்து நீங்க ஏத்தணும், கொஞ்சம் ஏத்திக்கங்க அப்படினாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு சின்ன ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கும் சுத்தமாக தெரியல. அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கால் வீங்குதா உங்களுக்கு, கால் வீங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பொதுவாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் காலெலாம் வீங்கும் தான். வீங்க விடாமல் நான் பார்த்துக்கிட்டேன், வீங்கலை, எனக்கு கால் வீங்கலை. மேக்ஸிமம் எங்கேயாவது ரொம்ப தூரம் தொங்க போட்டு உட்காந்துட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பாக கால் வீங்கியிருந்தான். வந்துட்டு சுடுதண்ணியில் கால் வச்சுட்டு ரெடி பண்ணிடுவேன். இப்போ எனக்கு வந்து கால் வீங்கலை. ஓகேங்களா. டாக்டர் சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எக்கோ டெஸ்ட், அதாவது 5வது மாதத்தில் அனாமலை ஸ்கேனும் எக்கோ டெஸ்ட்டும் வந்து எடுக்க சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த எக்கோ டெஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் ஹார்ட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அது எடுத்தது நாங்கள் 5வது மாதம். பட் ஆனால் அவங்க சொன்னது வந்து 8வது மாதம் சொல்லியிருக்காங்க, உங்கள் ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. 5ஆம் ஸ்கேனா? ஆமாம். எக்கோ ஸ்கேன் ரிசல்ட் இதுதான் எக்கோ. இதுதான் எக்கோ சார். இல்லை இதுதான் எக்கோ சார். உங்களுக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, உங்களால் மூச்சு விட முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு அந்த இது இல்லை. பெரிய டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் வந்து பெரிய ஜிஹெச் போங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. எனக்கு அதுதான் எனக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவுக்குலாம் இது மாதிரி எதுவுமே இல்லையா. இப்போ 8 வருஷம் ஆச்சு. இவளோட உடம்பு கண்டிஷன் மாறி இருக்குதா இல்லை என்னன்னு தெரியல. பட் வந்து இந்த தடவை சத்தியமாக சொல்கிறேன், அதாவது நான் பிரியாவை இப்படி பார்த்ததே இல்லை. என்னாலலாம் சுத்தமாக முடியல. அவனால் ஒன்றும் பண்ண முடியலன்னு எனக்கு நல்லா தெரியுது. காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்கிறதுக்கு அவளுக்கு சிரமமாக இருக்குது. எப்படி சாப்பாடு செஞ்சு நான் சாப்பாடு செஞ்சு அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக சத்தியமாக என்னால் முடியாது. ஏதோ ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணிடுவேன். நிறைய விஷயங்கள் தினமும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து பண்ண தெரியல. அந்த பக்குவம் வராது இல்லைங்களா, அது பண்ண முடியல. அவளுக்கு கூட இருந்து பார்த்துக்க முடியல. இதில் வேலைக்கும் போய்கிட்டு நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப எனக்கே அப்படியே ஃபஸ்ட்டு டெலிவரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவள் பேசாமல் 8 மாதம் என் கூடவே வந்தாள். 7 மாதம், ஆமாம் 7-8 மாதம் என் கூடவே வேலைக்கு வந்தாள். கடைசியில் 9 மாதம் வீட்டில் இருந்துக்கிட்டா. அப்பயும் வந்து இவ்வளோலாம் இது பண்ண மாட்டா. சாப்பிடுவா, நல்லா தூங்குவா, எந்திரிப்பா. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ரொம்பவே அவள் தான் அப்பயும் என்னை பார்த்துக்கிட்டா. அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. நான் வேணுங்கிறத வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிடுவேன். இருந்தாலும் பார்த்துக்கு இவ்வளோ சோர்வாக இவ்வளோ இருந்ததில்லை. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக அவளை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது. அவள் தூக்கமும் வர்ற சுத்தமாக தூக்கங்கிறதே இல்லை. அவளை காலையில் எழுப்பி வர்றதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சமைக்கிறதுக்கு வேறு வழியில் நான் அவளை தான் எழுப்பி ஆகணும். இனி பார்த்தீங்கன்னா ஜூன் ஆரம்பிச்சு இந்த பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வேறு எந்திரிச்சாகணும். எங்கே இப்போ அப்படி டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ அவளுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். இவருக்கு வேறு டாக்டர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா நாளைக்கே போக சொல்லியிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதய டாக்டர் வந்து எத்தனை திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாள் தான் வருவாங்களாம்மா. அதனால் வந்து நீங்கள் நாளைக்கே கிளம்பிடுங்க. வியாழக்கிழமை நம்ம பார்த்தோமாங்களா, இன்றைக்கி பார்த்தோமா, இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் போனீங்கன்னா ஹார்ட் டாக்டரை பார்த்துக்கலான்னு அவங்க சொன்னது. அங்கே வந்து இப்போது நம்ம நாளைக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோம், டாக்டர் என்ன சொல்கிறாங்கிற கிளிப்பை இதோடவே ஆட் பண்ணிடுறோம். ஏன்னா இதில் ஒரே போட்டுடலாம் அப்படின்னு பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். அதோட சேர்த்தே நாங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நாளைக்கு போயிட்டு என்னங்கிறத உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நம்பிட்டோம்.
சாப்பிட இருந்திருக்கோம். எனக்கு தோசை, மாமாவுக்கு வந்து பூரி சொல்லிக்கிட்டாங்க. வாங்க சாப்பிடலாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி பெரிய ஹாஸ்பிட்டல் செக்கப் போனது வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க. அங்கே என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம என்னதான் செக்கப் பண்ணியிருந்தாலும், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து என்னதான் செக்கப் பண்ணியிருந்தாலும் பெரிய ஜிஹெச்சை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்தோம் அப்படின்னா கம்பல்சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு செக்கப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 7 மணிக்கு போனோம். ஆமாம், 7 மணிக்கு போய் அங்கே தான் இப்போ புதுசாக அந்த ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து இதான் எழுதி கொடுத்த சீட்டு. அங்கே போய் வந்து நீங்கள் இதய டாக்டரை பார்க்கும்போது இந்த ஷீட்டை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாக கொடுத்தாங்க. இதில் தான் என்ன எழுதியிருக்காங்க இதான் அவங்க கொடுத்தது. அங்கே போனோம்னு அங்கே ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் போனதுமே பார்த்தா ஓபி சீட் எடுத்துகிட்டு முதல்ல உள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை மாதிரி ஒன்று போட்டு வருங்க. இந்த அட்டை போட்டு கொடுக்குறாங்க. இந்த அட்டை போடுறதுக்கு ஆதார் கார்டு இருக்கணுமா. அந்த ஆதார் கார்டில் வந்து நம்ம ஃபோன் நம்பரு, அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. வேற மாசமா இருக்கிற பொண்ணுங்க லேமினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. தேவைப்படும் இல்லை மறுபடியும் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் இந்த ஒரு தடவை இப்படி இது பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்து போகிறப்போ ஓபி சீட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே உள்ள வைக்கல. இல்லைன்னா இது ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணுமாம்மா. அதனால அதுக்கே படம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டரே கன்சல்ட் பண்ணாங்க. டாக்டர் அங்கே ஜென்ரல் செக்அப் தான். ஏன்னா முத நாள் தானே நேற்று இங்கே போனோம். இன்றைக்கி மறுபடியும் அங்கே போயிருக்கனால மேக்ஸிமம் இந்த வெயிட் இதெல்லாம் பார்க்கல. பிபி மட்டும் செக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பிபி செக் பண்ணாங்க, வெயிட்டு வந்து பார்த்தாங்க. பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எல்லாம் நேற்றா எடுத்துருக்குது அப்படிங்கிறனால பரவாயில்லம்மா வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் சுடுன்னு இருக்காங்க. அவளுக்கு கொஞ்சம் அம்மா அப்போ அதே ஒருத்தர் 2 பேராக வர்றாங்க. ஒரு நாளைக்கு 500 600 300 குறைஞ்சது 200 பேர் கம்மி இல்லாமல் ஜிஹெச்குள்ளே போடுறாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்லேயே யாரையுமே விட மாட்டேறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வரணும். அவங்க கூட இருக்கிற அட்டெண்டர் யாருமே அது இந்த குழந்தை திருட்டு மட்டுமே ஆச்சு. அதனால ரொம்ப சேஃபா ரொம்ப இதா பார்த்துட்டேன். அங்கே போய் டாக்டர் அது எக்கோ டாக்டர் வந்து பார்த்தீங்களா பார்க்கல. இப்போ வந்து இந்த டெஸ்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. டேட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொடுக்குற டேட்டில் தான் நீங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க கொடுக்குற டேட்டில் தான் போய் மறுபடியும் எடுக்கணும். டாக்டர் இதை பார்த்துட்டு அவரும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எக்கோ டெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. அங்கே வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் அம்மா இருந்தாங்க. நம்ம இந்த செக்கப் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னே டாக்டர் அம்மா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதனால் 5 மாதத்தில் பண்ணின டெஸ்ட்டுக்கு இப்போ எதுக்கு நீங்கள் இது பண்ணீங்க, இப்போ யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்து இப்போ எழுதியிருக்காங்க, யார் எழுதுனாங்கன்னு தெரில. டாக்டர் அங்கே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஜிஹெச்சில் வந்து எழுதி பெரிய ஜிஹெச் போக சொன்னாங்க டாக்டர் அப்படின்னும். அப்படி நான் தான் சொன்னேன், இவரெல்லாம் வரல. அங்கே வந்து இந்த மாதிரி உங்களை கன்சல்டிங் பண்ண சொன்னாங்க. நாங்கள் வந்து இதே டாக்டர் கிடையாதுமா, நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்க தான். இதே டாக்டர் வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை அன்னைக்கு இருப்பாங்க. இன்றைக்கி ஆல்ரெடி வந்து டேட் கொடுத்துருக்குறவங்களுக்கு இன்றைக்கி பார்ப்பாங்க, திங்கக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி ஓகேங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்பவும் போல் செக் பண்ணுவோம் இல்லைங்களா, வயிறுலாம் செக் பண்ணுவோம். மாசமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு வயிறு செக் பண்ணுவோம். அப்புறம் நல்லா பார்ப்பாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது. ப்ளட்டு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. மூச்சு விட்றதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாங்க. மூச்சு விட்றதுக்கு நல்லா தாங்க இருக்குது. நார்மலாக இப்போ 8 மாதம் 9 மாதம் அப்படின்னா லைட்டாக சிரமமாக தான் இருக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. மூச்சு விட்றதுக்கே உங்களுக்கு சிரமமாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம்னா அப்போ தான் கொஞ்சம் மூச்சு வாங்குவோம். அது கேப் விட பேசுனா நமக்கே சில சமயம் ஹஃபாடா அப்படிங்கிற அந்த மூச்சு வாங்குறது எல்லாத்துக்குமே இருக்குது. அதுமெல்லாம் இப்போ கன்சீவ் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் அந்த ஒரு இது இருக்கும். இப்போ 8 மாதம் ஆச்சு இல்லையா. என்னன்னா அவங்க கொடுத்த டேட்டில் திருப்பி வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம 7 மணிக்கு பாப்பாவை விட்டுட்டு தான் போனோம். பெரிய ஜிஹெச் அப்படிங்கிறனால
எப்படியும் வந்து உள்ளுக்குள்ள அவளை அவ்வளோ நேரம் உட்கார வைக்க முடியாது, அவளும் உட்காரவும் மாட்டா. வெளியே நான் வரேன்னு சொல்லி இவர்கிட்ட வந்துருவா. அதுவும் இல்லாம நிறைய நம்ம தான் பார்க்குறோம், என்னன்னே தெரியாத நோயெல்லாம் பரவுது. நம்ம குழந்தைய கூட்டிட்டு போய் அதை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு அந்த பிள்ளைய கூட்டிட்டு போகல. தெரிஞ்சவங்க வேற சரியான வெயில், அங்க உட்கார்றதுக்கு இடம் மரத்துக்கடியில தான் உட்காரணும். 7 மணிக்கு போயிட்டு நாங்க ரிட்டர்ன் வரக்கே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2:45 3 மணி ஆயிடுச்சு. அவ்வளவு நேரம் அந்த பிள்ளை அங்க எங்க வச்சுட்டு இருக்குது. அதுவும் காலையில சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டோம், ஒண்ணுமே செய்யல. எந்திரிச்சோ குளிச்சோ அப்படியே கிளம்பிட்டோம். ஆனா உண்மையே சொல்றேன்னா இன்னைக்கெல்லாம் வந்து சாமி தான் கும்பிடணும் அப்படின்னு. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது காது அடைச்சிரும், எனக்கு மயக்கம் வந்துடும். உண்மையாலுமே என்னால் சுத்தமாக முடியாது. ஆனால் வந்து அங்கே உட்காந்து அந்த டெஸ்ட்டு எடுக்கிற வரைக்கும் நான் எனக்கு மயக்கம் வரல, காது அடைக்கல, எதுவுமே இல்லை. ஒரு 4 சாக்லேட் இருந்துச்சு, வரதுக்கு முன்னாடியே சாக்லேட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாக்லேட்டை போட்டு கரெக்டாக சாப்பிட போனது எத்தனை மணிக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30 9:45 தான் போய் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே போனோம். டாக்டர் ஒருத்தராக கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு நம்ம வெளியில் வந்துட்டு இப்போ போன லேட் ஆச்சுன்னு என்ன பண்ணுறது, எனக்கு வேறு சாப்பிடாம உள்ள உட்காந்துருக்காளே, தலை சுத்தல் வந்துருமோ திடீர்னு. ஏன்னா வீட்டிலே கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தாலும் படுத்துருவா, பசி நல்லா வந்துருச்சுன்னா படுத்துருவா. சாப்பிட முடியல, சாப்பிட்லன்னா கரெக்டாக சாப்பிடணும், அதுவே எனக்கு பயம். ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன், எப்படி அந்த ஃபீலிங்ஸ் சந்தோஷமாக ஒரு பக்கம் இருக்குது, இருந்தாலும் பிரியாவை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. ரொம்ப நான் தான் சொல்றேன்ல, எனக்கு என்னையே பிடிக்காம போயிருச்சு அப்படின்ட்டு. நான் இவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமா எதையுமே பண்ணல. அது குழந்தை இருக்கிறதுனால அந்த மாதிரி டயர்டு இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உடம்பு ரீதியா இருக்குமா. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்ட்ல இப்படி இல்லாதனால எனக்கு அது வேற ஒரு பயம். அது மூலம் டாக்டர் வேற இப்போ இப்படி இந்த ஸ்கேன் கண்டிப்பாக எடுத்து ஆகணுங்கிற சொல்லலாம். அது ஒரு பக்கம் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு, அது என்ன ரிசல்ட்னு தெரியற வரைக்குமே அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ண முடியும். நான் இந்த விளாக இதுலயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளாகை வந்து அதை அப்படியே இது பண்ணி வச்சிடணும். இனி அவங்க ஷார்ட்ஸாகவும் நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா ரொம்பவுமே ஷார்ட்டாக ஒரு 8 நிமிஷம் அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு விளாகாக வந்து. அதுதான் பயமா இருக்கு, என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி எப்படி சொல்கிறோம், அப்படியே ஒரு மாயாவே இருக்கு. ஏன்னு கேளுங்களேன், என்ன நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன சொன்னாங்க இங்க நம்ம பாக்குற டாக்டர், அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு இன்னும் 4 வீக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு வேற சொல்றாங்க. அது வேற பயமா இருக்குது, உங்களுக்கு இன்னும் 4 வீக்ஸ் தான் இருக்கு. அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க, ஸ்வீட் சுத்தமா சாப்பிடாதீங்க, நல்லா பேசுங்க, அப்புறம் என்ன குத்துப்பாட்டு போட்டு விடுங்க, டான்ஸ் ஆடட்டும் அப்படின்லாம் சொன்னாங்க. குழந்தை வந்து நல்லா வந்து மூமெண்ட்டாக இருக்கும், நீங்கள் குத்துப்பாட்டு போட்டு விடுங்க, டான்ஸ் ஆடட்டும், நல்லா பேசுங்க அப்படின்னு. அது எல்லாமே ஓகே தான். எனக்கு இந்த எக்கோஸ் டெஸ்ட் ஒன்று மட்டும்தான் மனசுக்கு உறுத்தலாகவே இருக்குது. எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிகிட்டே உட்காந்துருக்குறேன். ஆண்டவா எது சொல்லிடக்கூடாது அப்படின்னு. நல்லபடியாக அது மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகும். அது ஒன்றுக்கு மட்டும்தான். அப்பா சரி, ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விளாக்ல வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத, நெக்ஸ்ட்டு ஷார்ட்டாக அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத, அதே மாதிரி உள்ளே வந்து அங்கே கிளிப் எடுக்க முடியாது. உள்ள ஃபோன் நானே 2-3 டைம் சாப்பிட்றதுக்கு போகிறதுக்காக கூப்பிட்டேன், என்னாச்சுமா போகலாமா சாப்பிடலாம். அதுக்கே அதாவது சைலண்ட்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதனால் வந்து செல்லெல்லாம் இவ்வளோ யூஸ் பண்ண முடியல. சரி, ஓகே, பாய், டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய். மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்க, வேண்டிக்கிங்க எல்லாரும், எதுவும் வந்துடக்கூடாது. எனக்கு அது ஒன்று தான் பயமாக இருக்குது. இது ஒரு இக்கனா வச்சு பேசும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயமாக இருக்கலையா, அதே ஒரு பயம் எனக்கு. அவளுக்கு பயமாக இருக்கா இல்லையோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, சத்தியமாக என்னாலலாம் எதுவுமே சமாளிக்க முடியாது. பாப்பாவை பார்க்குறதா, நான் இவளை பார்க்குறதா, பிறக்கிற குழந்தைய பார்க்குறதா, இல்லை நான் வேலைக்கு போவேனா, எனக்கு இப்பயே அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. ஆல்ரெடி நான் பிரியா டெஸ்ட் பண்ணேன். பிரியா எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, ஒன்றும் ஆகாத. அவளுக்கு நான் தைரியம் சொல்கிறத போய் இப்போ அவள் எனக்கு தைரியம் சொல்கிற நிலமையில வந்துட்டு உட்காந்துருக்குது, முடியல. சரி, ஓகே, இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுன்னா, புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ்கிட்ட ஹைப் கொடுக்கும், பேசுறதுக்கு மாதிரி ஹைப் இருக்கும், ஹைப் பாயிண்ட் கொடுங்க, ஓகேங்களா. ஓகே, இந்த விளாக் பாய். எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, எப்படி முடிக்கிறது தெரியல. பாய்.